பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இங்கே 2 காரியங்கள். ஒன்று, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்கள். 2வது, மகிமை கனம் அழியாமை, இவைகளுக்கு அடுத்தவைகளை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, நாம் நற்கிரியைகளை செய்யும்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்த கிரியைகளை தானும் செய்வார்கள், இவைகளை பார்க்கலும் அதிகமாக செய்வார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தின் பிரகாரம் அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுவிக்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்ற வேத வசனத்தின்படி தேவ சித்தத்துக்கு அடுத்தவைகளை நாங்கள் செய்வது நற்கிரியையாய் இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் அழியாமையும் ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் கர்த்தருக்கு என்று பிரயாசப்படுகிறவர்களாய் தேடுகிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிக்கிறவராய் இருக்கிறார். உலகத்துக்கு அடுத்தவைகள், மாம்சத்துக்கு அடுத்தவைகள், பிசாசுக்கு அடுத்தவைகளை நாம் தேடும்போது அது நமக்கு நித்திய மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய கனத்துக்காக, தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக நாம் பிரயாசப்படும்போது, தேடும்போது நமக்கு நித்திய ஜீவனோடு கூட நம் மூலமாய் அநேகர் நித்திய ஜீவனை அடைய கர்த்தர் அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். God bless you.